ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்படி துல்லியமாய் நம்முடைய காலத்தில் நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோடு கூட அதில் நடக்க போகிற ஒரு தீர்க்க தரிசனம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் அதை ஒட்டி நடக்கப்பட வேண்டிய, பூமியில் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம், அதை குறித்து நாம் இன்னைக்கு பார்த்துட்டு என்ன செய்ய போகிறோம், முடிக்க போகிறோம். இப்போ 3:4-5 அதாவது ஓசியா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு அவங்க திரும்பி வந்துட்டாங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் அவர்கள் என்னென்னலாம் காரியங்கள் செய்வாங்க, அவங்க தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போவாங்க, அதனுடைய விளைவுகள், இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறதுனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஆண்டவர் எழுதியிருக்கிறார். வாசிங்க 9ஆம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு திராட்சை ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை. இந்த வசனத்தெல்லாம் நல்லா கவனிக்கணும். ஏதோ சும்மா வாசிக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது. நீங்களும் பைபிளை கையில் எடுத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கிற, இன்னைக்கு இப்ப பார்க்கிற விஷயங்கள் துல்லியமாக 2020 25 நடக்கிற சம்பவங்களை பத்தி அதுல இருக்கு. அதை தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். வாசிங்க, திருப்பி வாசிங்க 9:4. அவர்கள் கர்த்தருக்கு திராட்சை ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும். அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும். அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவது இல்லை. இது என்ன சொல்லுது இந்த வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நேரடியாக சொல்லணும் அப்படின்னா, அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள் வராது அப்படின்னு இருக்கு. அவங்க செய்த காரியத்தை நிமித்தம் அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள்ள வராது. அவர்கள் அப்பம் அவர்களுக்கே ஆகும், அவர்கள் ரசம் ஆலயத்துக்குள் வருவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் எழுதுறார். இப்போ யோசிச்சு பாருங்க, 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள் வருவதில்லை அப்படிங்கிற சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு 1948க்கு பிறகு எப்போ ஆலயத்துக்குள்ள, இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஆலயங்கள்லையும் சரி, அவங்களுக்கு ஆலயம் கிடையாது, ஜபாலயம் தான் இருக்குது, ஆலயத்திலையும் சரி அப்பமும் ரசமும் வராத காலம் எது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சர்ச்சுக்குள்ள அப்பமும் ரசமும் வராத காலம் எது? கொரோனா பீரியட்ல, கோவிட்ல அப்பமும் ரசமும், நான் சொல்றது உலகளாவிய ஒரு சில சபைகளில் அது நடத்தப்பட்டது, ஒரு சில சபைகளில் எந்த தடையும் இல்லை, சில இடங்களில் அது தடை செய்யப்பட்டது. உலகளாவிய நான் பேசுறேன். அப்பமும் ரசமும் கொண்டு வரப்படவில்லை. ஏன் அப்பமும் ரசமும் கொண்டு வரப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவ ஜனங்கள் எப்படி தேவனை விட்டு சோரம் போனார்கள், தூரம் போனார்கள் அப்படின்னு இருக்கும். இது நியாயாதிபதிகள் காலத்தில் அல்ல, அல்லது வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்த போது அல்ல, அல்லது அதற்கு பிறகு ராஜாக்கள் காலத்தில், மனாசே காலத்தில், ஆகாப் காலத்தில் அல்ல. இது சொல்லப்படுகிறது நம்முடைய காலத்தில், இப்ப திரும்பி வந்த பிறகு 1948க்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போவதை பற்றி இருக்கு. தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு வெகு அதிகமாய் தூரம் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் பொதுவாக எப்பவுமே கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வார்கள். ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவங்கள பிடிச்சி அதுக்கு முன்னாடி யாரை வச்சாவது உணர்த்துவார், கேட்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க யாருக்கிட்டையாவது பிடிச்சி கொடுப்பார், மீதியானர்கள் இவங்க முடிச்சு கொடுப்பார். அவங்க போட்டு இவங்களை அடி அடிப்பாங்க. அதற்கு பிறகு கர்த்தர் என்ன செய்வார், ஒரு ரட்சகரை எழுப்புவார். இவங்க கர்த்தர் நோக்கி கதறுவாங்க. கர்த்தர் ஒரு ரட்சகரை எழுப்புவார். கிதியோன், யெப்தா, சிம்சோன், பாராக் எழுப்புவார். விடுதலை ஆயிடுவாங்க. திருப்பி கொஞ்ச நாள் அமைதியா இருப்பாங்க, ஒழுங்கா இருப்பாங்க. அதற்கு பிறகு திருப்பி தேவனை விட்டு தூரம் போவாங்க. திருப்பி கர்த்தர் எச்சரிப்பார். திருப்பி இவங்க கேட்க மாட்டாங்க, திருப்பி பிடிச்சு கொடுப்பாரு. இது வாடிக்கையா நடக்கும் இஸ்ரவேல்ல. இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷம் அவர் பிடிச்சி கொடுத்தாரு, அவங்க எப்படி கதறினாங்க, யாரை கொண்டு விடுதலை ஆக்கினாரு, திருப்பி எப்போ உண்மையா இருந்தாங்க, திருப்பி என்ன பாவம் செஞ்சாங்க, இப்படி வரிசையா வந்துகிட்டே இருக்கும் நியாயாதிபதிகள். இது ஒரு காலம், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இது ஏதோ அவங்களுக்கு மட்டும் இருக்கிற சுபாவம் நினைக்காதீங்க. இதே சுபாவம் தான் இன்னைக்கு சர்ச்சுக்கும் இருக்கு, நமக்கும் அதே தான் இருக்கு, அந்த தேவ ஜனங்க மாதிரி தான். ஆனா என்ன தெரியுமா, அவங்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, அவனாவது கொஞ்ச நாள், கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் ஒழுங்கா இருப்பான். அப்புறம் தான் தேவனை விட்டு தூரம் போவான். நமக்கு ஒரு கம்யூனியன்ல இருந்து இன்னொரு கம்யூனியனுக்குள்ளேயே தூரம் போயிடுவோம். இந்த மாசம் கம்யூனியன் 1ஆம் தேதி எடுக்கிறோம், அடுத்த மாசம் கம்யூனியன் வரத்துக்குள்ளேயே நமக்கும் தேவனுக்கும் நடுவில் நிறைய பிரச்சனை வந்துடும், பாவம் வந்துடும்.
அடுத்த 1ஆம் தேதி கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால கம்யூனியன் எடுக்க முடியாது. அதுக்கு பின்னாடி என்ன செய்ய வேண்டியிருக்கு? முந்தியெல்லாம் பரிசுத்தவான்கள் வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருப்பாங்கன்னா, கம்யூனியனுக்கு முந்தின நாள் வந்து என்னது, சுத்திகரிப்பு கூட்டம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் வச்சு அவங்கள சுத்திகரிப்பு பண்ணி அவங்க எல்லாம் ரெடியான பிறகு கம்யூனியன் கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் என்ன ஆவான்? உங்களுக்கு சிலர் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறார்கள். அவர்கள் என்ன ஆனாங்க? சிலர் நித்திரையும் சிலர் வியாதியஸ்தர்களாய் மாறினார்கள் இருக்கு. அதனால பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதனால சபைக்குள்ள வியாதியோ மரணமோ வந்துடக்கூடாதுன்னு ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தை வச்சு அவங்கள ரெடி பண்ணி அதுக்கு பிறகுதான் கம்யூனியன் கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மாசமே நம்மளால உண்மையா இருக்க முடியல. ஒரு மாசம் 1ஆம் தேதியில இருந்து இன்னொரு 1ஆம் தேதிக்குள்ள நம்மளால உண்மையா இருக்க முடியல. தேவனை விட்டு தூரம் போயிடுறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அதை விட நம்ம மோசம். அவங்கள குறை சொல்றதுக்கு இங்க ஒண்ணும் இல்லை. சபை இன்னைக்கு அந்த நிலைமையில் தான் இருக்கிறது. நான் எல்லா சபைகளையும் சொல்லவில்லை, பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சபை, அதுவும் கொரோனாக்கு முன்னாடி, கோவிட் முன்னாடி சபையினுடைய நிலைமை ரொம்ப மோசம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ஆலயத்துக்குள்ளே அருவருப்புகளை கொண்டு வந்திருந்தார்களோ, 8ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தை போய் வாசிச்சு பாருங்க. 6வது வசனம் சொல்லுது. எசேக்கியேல் 8:6 வாசிங்கள் பார்ப்போம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயோ? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? ஆலயத்துக்குள்ள என்ன இருக்குதான்? அருவருப்பு இருந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? ஆலயத்தை விட்டு போயிட்டாராம். ஆலயத்தை விட்டு தூரம் போயிட்டாராம். இது வசனம் சொல்லுது. இது இப்போ நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அருவருப்பு லிட்ரலாகவே உலக பிரகாரமா சொல்லணும்னா, இப்ப இது பேர் கட்டடம். நம்ம ஆலயம்னு சொல்றோம் இல்லையா? இது கட்டடம். ஆக்சுவலா நம்ம தான் ஆலயம். ஆனா இதையும் ஆலயம் நம்ம சொல்றோம். ஆனால் இந்த மாதிரி லிட்ரலாவே உலக பிரகாரமாக ஆலயங்களுக்குள்ளேயே அருவருப்புகள் வந்துச்சு. இஸ்ரவேல் காலத்துல இல்ல, கோவிடுக்கு முன்னாடி நம்ம காலத்துல 2010 வரைக்கும் தான் சபைகள்லாம் ஓரளவுக்கு கர்த்தருக்குள்ள இருந்துச்சு. 2000க்கு மேலேயே சபைகள் கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய தூரம் போக தொடங்கிருச்சு. எல்லா விதமான அருவருப்புகள் சபையில காணப்பட்டது. நீங்க அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளுக்கு எல்லாம் போயிட்டீங்கன்னா, ஐரோப்பா நாடுகளுக்கு போயிட்டீங்கன்னா, சபையிலேயே ஓரின சேர்க்கைக்கு கல்யாணம், சபையிலேயே ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம், நாய்க்கு நாய்க்கு கல்யாணம், பூனைக்கு பூனைக்கு கல்யாணம். கல்யாணம் வந்து ரொம்ப அருவருப்பா மாறிடுச்சு. குழந்தையெல்லாம் பெத்துக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, பிரெக்னண்டா வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. இங்க 2 கல்யாணம், அந்த பக்கம் 2 கல்யாணம், இவருக்கு இது 2வது கல்யாணம், அது அவங்க 3வது கல்யாணம். இது மாதிரியான அருவருப்புகள் சபையில காணப்பட்டது. இந்த ஒரு காரியம் மட்டும் இல்ல, உபதேசத்துல அருவருப்பு, எல்லா விதமான காரியங்களும் சபைக்குள்ள வந்துச்சு. நிர்வாண சபை, மதுபான சபை எல்லாம் கொண்டாண்டான். சகல விதமான அருவருப்புகள். ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாலும் கேட்கிற இடத்துல ஜனங்க இல்ல. ஒரு அமெரிக்கால ஒரு சபையில இந்த மாதிரி ஓரின சேர்க்கைக்கான திருமணத்தை செய்த போது ஒரு அம்மா, அங்க இருக்க ரிஜிஸ்டர், அவங்க ஒரு ஊழியக்காரர், அவங்க சொன்னாங்க, இந்த திருமணத்துக்கு நான் அனுமதி கொடுக்க முடியாது, இது வேதாகமத்துக்கு எதிராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா மேல போய் விசுவாசி கேஸ் போட்டுருச்சு. அது பேர் விசுவாசின்னு சொல்லக்கூடாது, விஷ ஊசி கேஸ் போட்டுருச்சு. கேஸ் போட்ட உடனே கோர்ட்ல கேஸ் வந்தோடனே நீதிபதி கேட்டார், இந்த மாதிரி ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் நீங்க சொல்லியிருக்கீங்க, சட்டப்படி நீங்க செய்யணும், உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை விடுதலையாக்க விரும்புறேன் அப்படின்னாரு. அந்த அம்மா சொன்னாங்க, யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. அந்த அம்மா சொன்னாங்க, உங்ககிட்ட விடுதலை வாங்கி நான் நரகத்துக்கு போவதை விட உங்ககிட்ட தண்டனை வாங்கி நான் பரலோகத்துக்கு போவதையே விரும்புகிறேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சபை துணிகரம். சபை அந்த சத்தியத்தை சொன்னாலும் கேட்கிற இடத்துல இல்ல. சத்தியம் பேசுற சபைக்கு ஜனங்க போகிறது இல்ல. அங்க சபை என்பது என்ன ஆயிடுச்சு? கொள்ளையர் கூடரெல்லாம் கிடையாது, அதை விட மோசம். ஆடல் பாடல், ஆடுறது, குதிக்கிறது, ரெக்ரியேஷன், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, பர்த்டே, எல்லா டேவும் உள்ள இருக்கும். பைபிள் ஸ்டடி மட்டும் இருக்காது. பைபிள் ஸ்டடிக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா மற்றபடி வச்சிங்கன்னா, சில ஆலயங்களுக்கெல்லாம் போயிருக்கிறோம் வெளிநாட்டில், பார்த்தீங்கன்னா ஆலயம் என்பது அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில் ஆளுக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரது ஆலயம். ஆராதனைக்கு வரும்போதே அவங்க சொல்லிடுவாங்க, நீ ரைஸ் கொண்டா, நான் வந்து சாப்பாடு கொண்டாரேன், நான் வந்து குழம்பு கொண்டாரேன், நீ கூட்டு கொண்டாரேன், பொரியல் கொண்டாரேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டா ஒரு ஆலயத்துக்கு ஆராதனை நடந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் 8 மணி ஆராதனைக்கு 9க்கு தான் சேரும், 9:15 தான் வரும். அது 10 மணிக்கெல்லாம் வேற ஆராதனை முடிஞ்சிடும். 1.5 மணி நேரத்தில் ஆராதனை முடிச்சிருவாங்க. முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் நேரா டைனிங் ஹாலுக்கு போயிடுவாங்க.
என்ன லேட்டு? சாப்பாடு செஞ்சு கொண்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சு. பவுல் கேட்கிறாரு, உங்களுக்கு புசிப்பதற்கு வீடு இல்லையா? ஆலயத்துக்குள்ள உட்காந்து ஆலயத்தை எப்படி மாத்தி வச்சிருக்கிறான்? புசிக்கிற ஸ்தலமா மாத்தி வச்சிருக்கிறான். அல்ல ரெக்ரியேஷன் சர்ச், கிளப் மாதிரி மாத்தி வச்சிருக்கான். சர்ச்சுக்குள்ள எல்லா விதமான அருவருப்பும் காணப்பட்டுச்சு. ஆண்டவர் எச்சரிப்பு சொன்னாலும் கேட்க தயாரா இல்ல. ஆப்பிரிக்காக்குள்ள போயிட்டீங்கன்னா அது அதை விட மோசம், சகல விதமான அருவருப்பு. இப்ப நீங்க கேட்கலாம், ஏங்க கொரோனா இந்தியாவுக்கு வந்து சபையெல்லாம் மூடினாங்க? சபையெல்லாம் இந்தியாவில் ஒழுங்கதான் இருந்துச்சு. ஒண்ணும் கிடையாது. அவங்க எதை செஞ்சாலும் வெளிப்படையா செய்வான், இங்க எல்லாத்தையும் மறைமுகமா செய்வான். அவ்வளவுதான் வித்தியாசம். அமெரிக்காரனுக்கு எதையுமே செய்யறது வெளிப்படையா இருக்கும். பவுல் எழுதுறார் கொரிந்தியருக்கு எழுதும் போது, புற ஜாதியார் இடத்தில் காணப்படாத அருவருப்புகள் உங்களிடத்தில் காணப்படுகிறதே. சர்ச்சுக்குள்ள என்ன அருவருப்பு இல்லைன்றீங்க? இந்தியன் சர்ச்சஸ், நான் சொல்றது இந்தியன் சர்ச்சஸ். ஏன் தமிழ்நாட்டு சர்ச்சை சொல்றேன்? இங்க அருவருப்பே கிடையாதா? புல்பீட்ல ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் இருக்குது அருவருப்பு. கேட்கறதுக்கு இங்க ரெடி கிடையாது. சொன்னாலும் சரி, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கூட்டம். அவன் சொல்றான், அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. ஆலயத்துக்கு போறோமா வரமா? ஏன் அதே மாதிரி உங்க ஸ்கூலுக்கு சொல்லுங்களேன். ஸ்கூல் ஃபெயில் ஆகுது, எதை பத்தி கவலைக்கூடாது, பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் கேளுங்களேன். அப்ப மட்டும் என்ன சொல்றீங்க? நல்ல ஸ்கூல்ல தான் சேர்க்கணும். நல்ல ஸ்கூல்ல போய் சேர்க்கணும் போது உன் பையனுடைய எதிர்காலம் பள்ளி படிப்புல இல்ல, உன் பையனுடைய எதிர்காலம் கர்த்தர் கரத்துல இருக்கு. ஆனாலும் படிப்புக்கு நல்ல ஸ்கூல் தேடுற நீங்க ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் எப்படி வேணாலும் இருக்கலாம்னா எப்படி இருக்க முடியும்? கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். நான் தெளிவாய் சொல்லுவேன், 2019 வரைக்கும் அநேக எச்சரிப்புகளை கர்த்தர் சபைகளுக்கு கொடுத்தார். ஆனால் சபை கேட்கிற இடத்துல இல்ல. இங்க தமிழ்நாட்டில் சபையில் என்ன இருக்குது? இங்க எல்லாம் இருக்குது. பணப்பெருமை, அப்புறம் வந்து பதவி பெருமை, சினிமாக்காரங்க என்ன இருக்கானோ அதெல்லாம் சர்ச்சுக்குள்ள, அரசியல்வாதி கிட்ட இருக்கிற அரசியல் இங்க, சினிமா நடிகை கிட்ட என்ன இருக்கோ அது இங்க சர்ச்சுக்குள்ள. இங்க வந்து பணப்பெருமை, பதவி பெருமை, அப்புறம் படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாம் இருக்கு. இங்க எல்லாம் இருக்கு. இல்லாத மாதிரி உட்கார்ந்து இருக்கோம். சும்மா பேசும் போதுதான் அப்படி பேசுறது. யாரை ஏமாத்துறீங்க நீங்க? என்ன கர்த்தரை ஏமாத்துறீங்க அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க? உங்களை தான் ஏமாத்திக்கிறீங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். சகலம் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது. அவர் பார்த்தாரு, சொல்லி சொல்லி பார்த்தாரு. 2000க்கு அப்புறம் அநேக அருவருப்புகள் சர்ச்சுக்குள்ள ஒவ்வொன்னா சொன்னோம்னா கொடுமையா இருக்கும். கடைசியா கர்த்தர் பார்த்தாரு, அப்பத்தையும் ரசத்தையும் நிறுத்துறான்ட்டாரு. அதான் நடந்துச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ள வராம இருக்கிறதுக்கு கொரோனா தான் காரணம்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், அப்பமும் ரசம் என்கிற உடன்படிக்கையை விட கொரோனா என்கிற கிருமி சக்தி வாய்ந்ததுன்னு நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? அப்பமும் ரசம்ங்கிறது கர்த்தர் நம்மோடு பண்ண உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஒரு கர்த்தருடைய ஆலயத்துல ஆராதனை நடத்த விடாம தடுக்கிறதுக்கும், அது மட்டுமல்ல அப்பமும் ரசமும் உடன்படிக்கை பண்ணாம இருக்கிறதுக்கும் கொரோனா தான் தடுத்துச்சுன்னா, இது எல்லாத்தை விட கொரோனா பெருசுன்னு அர்த்தம். கொரோனாவுக்கு அப்படி ஒரு வல்லமை கிடையாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும். சபையை திறக்கிறவரும் சரி, சபையை பூட்டுகிறவரும் சரி, அது கர்த்தரால மட்டும்தான் முடியும். வேற யாராலையும் முடியாது. எந்த அரசாங்கத்தாலேயும் முடியாது, எந்த சர்வாதிகாரியாலேயும் முடியாது, எந்த ராஜகுமாரத்திகளாலேயும் முடியாது. இது வேற யாராலையும் முடியாது. இது கர்த்தருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இதை நடத்துகிற அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் கையில் இருக்கு. அதை மீறி இங்க தடுக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் ஏன் கொரோனா மூடப்பட்டது? எப்பவுமே ஒரு விஷயத்தை விசுவாசிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். உலக பிரகாரமா ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவனுடையதான திட்டம் என்ன, ஏன் தேவன் அனுமதி கொடுத்தாருங்கிறத தேவ ஜனங்க போய் கேட்கணும். உலகத்தான் சொல்ற அதே காரணத்தை நீங்களும் சொல்றீங்க அப்படின்னா உலகத்தானுக்கும் சர்ச்சுக்கும் வேற வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். உனக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், பைபிள்ல இருந்தே சொல்றேன். பஞ்சம் வரும். ஆகாப் காலத்தில் பஞ்சம் வந்தது, ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வந்தது, எலியா காலத்தில் பஞ்சம் வந்தது. இப்ப இவங்க எல்லாருக்கும் காரணம் தெரியுது. எலியாவுக்கு ஏன் பஞ்சம் காரணம் தெரியுது, ஆனா ஆகாபுக்கு பஞ்சத்துக்கான காரணம் தெரியல. அவர் என்ன பண்றாரு, ஒபதியாவோடு சேர்ந்து குதிரைக்கு புல் தேட போறாரு. ஆளாளுக்கு ஒரு பக்கம் போறாங்க. இப்போ அவரை கூப்பிட்டு, ஆகாபை கூப்பிட்டு, ஏன் பஞ்சம் அப்படின்னா அவர் அடுத்து சொல்வாரு, இல்லைங்க இங்க வந்து மழை பெய்யல அப்படின்னு சொல்லுவார். அதே பஞ்சத்துக்கு காரணத்தை எலியாவை கூப்பிட்டு கேட்டா சொல்லுவான், ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள், தேசம் சோரம் போச்சு, பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு 3.5 வருஷம் என்னாச்சு, வானம் அடைக்கப்பட்டது, அதனால பஞ்சம் அப்படின்பா. ஒரே பஞ்சத்துக்கு ஆகாப் சொல்றது உலக காரணம், எலியா சொல்றது ஸ்பிரிச்சுவல் காரணம்.
அதே மாதிரி தான் தாவீது காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. ஏன் பஞ்சம் வந்ததுன்னு போய் தாவீது ஆண்டவரை கேட்கிறாரு. மற்ற ராஜாக்கள் ஆண்டவரை கேட்க மாட்டாங்க. அப்ப கர்த்தர் தாவீது கிட்ட சொல்றாரு, சவுல் காலத்தில் ஒரு ரத்தப்பழி இருக்கு, அந்த ரத்தப்பழியை நீக்கணும், அதனாலதான் அந்த பஞ்சம் வந்துச்சுங்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, உலக பிரகாரமாக ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் என்ன என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டால் மட்டுமே அதற்கான உண்மையான காரணத்தை புரிஞ்சுக்க முடியும். உலகத்தான் கொரோனானா நீங்களும் கொரோனா. சரி, கொரோனா வந்து ஷாப்பிங் மாலை முடிச்சு, கொரோனா வந்து சினிமா தியேட்டரை முடிச்சு, கொரோனா ஸ்கூலை முடிச்சு, கொரோனா சர்ச்சும் முடிச்சு. அப்ப சர்ச்சு ஒரு சினிமா தியேட்டருக்கு ஈக்குவல், சர்ச்சு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு ஈக்குவல், சர்ச் என்பது ஒரு ஸ்கூலுக்கு ஈக்குவல். அவ்வளவுதானே? எல்லாம் முடிச்சு, இதுவும் முடிச்சு. அப்ப என்ன சபைக்கு வித்தியாசம் இருக்கு? அப்போ பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? அந்த வாக்கு தத்தம் எங்கே? அது ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? யோசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தர் வந்து இந்த சபையை மூடுவதற்கு அனுமதி கொடுக்காமல் இது மூடப்படாது. கர்த்தர் பர்மிஷன் இல்லாமல் சர்ச்சை மூடுகிற அதிகாரம், யோபோ உபத்திரவப்படுத்தணும்னா கர்த்தர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கினாதான் என்ன செய்ய முடியும்? உபத்திரவப்படுத்த முடியும், கையை தொட முடியும், இல்லைன்னா தொட முடியாது. பாருங்களேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கொரோனா ஏன் வந்துச்சு, இது சபையை தொடர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டாதான் ஆண்டவர் அதுக்கான காரணத்தை சொல்லுவார். ஆனா நாம அதை கேட்கவே இல்லை. நாம எப்பவுமே எதை கேட்டோம்? ஆமா, கொரோனா வைரஸ் வந்துச்சு, கொரோனா வந்து எல்லாரையும் மூடிச்சு, சர்ச்சையும் முடிச்சு. அப்போ we are failures அர்த்தம். we are failures. அப்போ எங்களுக்கு இந்த கொரோனாவுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2018 கொரோனா வரப்போறதை குறித்து சில WHO ரிப்போர்ட்டு, பைபிளில் உள்ள வசனம், இதை எல்லாத்தையும் வச்சு ஆவியானவர் உணர்த்தினார். ஸோ 2018 இருந்து ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தோம். நாளைக்கு அதை பற்றி கூட உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறோம். சொல்லிக்கொண்டே வந்தோம். ஆனால் சபை அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளலை. சபையில் உள்ள அருவருப்புகள் மாறலை. வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. சபைக்குள்ள அப்போதான் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, சினிமாக்கார மாதிரி ஆடுறதும், சினிமாக்காரி மாதிரி பண்ணுறதும், சினிமாக்காரனுடையதான காரியங்கள் எல்லாம் வருது. ஒரு பக்கம் அரசியல் வருது, சபைக்குள்ள அடிதடி வருது, எல்லாம் வந்துகிட்டு. அப்போதான் ஆண்டவர் சொல்றார், இல்லை இது தப்பு நடக்குது. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் சபைகளை மூடி போட்டார். உலகளாவிய, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு வைட், இந்திய சபை அல்ல, வேர்ல்டு வைட் மொத்தத்தை மூடி போட்டார். 9ஆம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் 4வது வசனம் 100% நிறைவேறியது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.